ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான பாலக் புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த புலாவ் செய்யறதுக்கு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடரா. ஸோ அதுக்கு கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி விதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறேன், ஸோ ஒரு துண்டு போல். அப்புறம் ஒரு பிரியாணி இலை, சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வரமிளகா வந்து 2, நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்து போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து கருகக்கூடாதுங்க, ஸோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வறுத்தாச்சு. இனி இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலே எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா காஞ்ச உடனே ஒரு பிரியாணி இலை, ஏலக்காய் 2, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 4, அப்புறம் அன்னாசி பூ ஒரு 2, சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீரகம் எல்லாம் வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பச்சை மிளகா லேசாக கீத்து போட்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா இன்னுமே பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த புலாவ் மசாலா பண்ணுறதுக்கு 2 வரமிளகா சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது நான் இடித்து வச்சுருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்கும். ஸோ இந்த பச்சை வாசம் 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், இந்த தக்காளி வதங்குறதுக்காக சீக்கிரமாக. இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுடலாம், தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அப்புறம் இது கூடயே நம்ம அரைச்சிருந்த அந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட இன்ஸ்டண்ட்டாக கரம் மசாலா பவுடர்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இதை அரைக்காமல் நீங்கள் டேரெக்டாக அந்த இன்ஸ்டன்ட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு இந்த பவுடர்லாம் போட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து வேகட்டும். இந்த மசாலாலாம் தக்காளி நல்லா மசிச்சு விட்டுறணும் நீங்கள். இப்போ பாருங்கள், இந்த மசாலா பவுடர்லாம் நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போது நான் 1 கட்டு போல் பாலக்கீரை வந்து ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி, நம்ம வந்து பொரியல் பண்ணுற அளவுக்கு பொடி பொடியாக நறுக்காதீங்க, இந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக வெந்தோன்னே வந்து இது நார்மலாக கம்மியாயிடும். இது வேகட்டும். இப்போது இது லைட்டாக இப்படியே கிளறி விட்டுருங்க. ஸோ இந்த கீரை வந்து நீங்கள் கழுவி அறுக்கிறப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி ரொம்ப தண்ணி விடுற மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம கீரை எவ்வளோ பாதி அளவுக்கு இருந்தது, இப்போ நல்லா இந்த சுருங்கி வந்துருச்சு. இது 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், இந்த அளவுக்கு சுருங்கிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி இந்த கப்பில் 1/2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா 2-3 தடவை கழுவி ஊற வச்சு தண்ணி வடித்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ அதையே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை மெதுவாக அப்படியே கலக்கி விட்டுருங்க, ரொம்ப போட்டு கிண்டுற மாதிரி பண்ண வேண்டாம், அரிசியெல்லாம் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக இந்த கீழே இருக்க மசாலாலாம் ரைஸில் கோட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இந்த அரிசி வேகட்டும். சிம்மில் தான் இருக்குது ஃப்ளேமு, அதனால இப்படியே 2 நிமிஷம் விட்டுடலாம். ஸோ ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்குது, ஸோ இப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம்.
இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ 1 கப் அரிசிக்கு வந்து நான் 1.5 கப்பு தண்ணி இன்னைக்கு சேர்த்த போகிறேன். ஸோ 1.5 கப்பு நான் அரிசி எடுத்துருக்கனால 2.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸோ கொதி வரக்கு முன்னாடி நம்ம உப்பு அப்போ அளவாக தான் போட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில். அப்புறம் ஒரு கொதி வரக்கு விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வெயிட்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு 15 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் அதை தனியாக எடுத்து வச்சு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போது இதை நல்லா மெதுவாக அப்படியே கலக்கிக்கலாம். அரிசி ஒன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ நம்மளோட சூப்பரான பாலக் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தயிர் பச்சடி அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை உருளைக்கிழங்கு வறுவல் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் தி டேங்க, இன்னைக்கு நம்ம பண்ண இந்த பாலக் புலாவ் ரெசிபியை நீங்கள் வந்து வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அப்போ நீங்கள் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி கடைசியாக ஆட் பண்ணிப்போம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.